ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு TNPL தமிழ். ஒரு வழியாக TNPL 2021 ஃபர்ஸ்ட் வின்னிங் கிடச்சிருக்கு. முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள், விவரங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சுவாரஸ்யமான விஷயங்களும் இந்த வீடியோவில் பகிர்ந்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா விரும்புங்க, பகிருங்க, கட்டணம் இல்லா சந்தாதாரராகுங்க. தமிழோடு நடைபழகு. TNPL தமிழ். ஓகே, நம்மளுடைய TNPL தமிழ் சேனலில் TNPL 2021 மற்றும் மேலும் பல கிரிக்கெட் அப்டேட்ஸ், அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க இந்த TNPL வீடியோஸ்க்கு. ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இன்றைக்கி TNPL 2021 மூணாவது மேட்ச் நெல்லை ராயல் கிங்ஸுக்கும் ரூபி ட்ரிச்சி வாரியர்ஸ்க்கும் நடந்தது. ஆக்சுவலாக வந்து டாஸ் வின் பண்ணது நெல்லை ராயல் தான். அவங்க வந்து என்ன நினச்சாங்களோ ஏது நினச்சாங்களோ தெரில, பட் நாங்கள் வந்து பவுல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பவுல் பண்ணாங்க. ரூபி ட்ரிச்சி வாரியர்ஸ் சுமாராக தான் விளையாண்டாங்க. ரொம்ப என்ன சொல்கிறோம், ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஓஹோன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜாக விக்கெட்டையும் விட்டுட்டு அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து சாத்விக் சாத்தினார். சின்ன தம்பி தான் அவர், அமித் சாத்விக். அவர் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டிங். 71 runs 52 balls 6 4 2 6 6 4 அடித்ததுக்கு நிறைய 4 அடித்தவங்க பட்டியலில் அவருக்கு கடைசி அவார்ட் கூட கொடுத்தாங்க. 136 ஸ்ட்ரைக் ரேட்டில் சூப்பரான ஒரு விளையாட்டு. சாத்விக் அவருக்கு டெபியூ கூட அப்படின்னு TNPL இந்த இதில் சொல்லலாம். ஓகேவா? அவர் நல்லா விளையாண்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20 பாலுக்கு 35 ரன் ஆண்டனி தாஸ். அவர் தாங்க செம்மையான ஒரு இன்னிங்ஸு. வழக்கம் போல் அவர் வந்தாலே அதிரடி தான் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு ஆல்ரவுண்டரும் கூட. ஒரு 4 3 6 அடித்தார். அவருக்கு 175 ஸ்ட்ரைக் ரேட். 3 6 அடித்ததுக்கு அவருக்கும் அவர் அவார்ட் கொடுத்தாங்க கடைசியாக. இப்படி போயிட்டு இருந்த இந்த மேட்ச்சில் 10 எக்ஸ்ட்ராஸ் கொடுத்தாங்க அவங்க நெல்லைக்காரங்க திருச்சிக்கு. அதெல்லாம் சேர்த்து கூட்டி கழித்து பார்த்தா 20 ஓவர்கள் முடிவில் 151 ரன் 152 டார்கெட்டை வந்து நெல்லைக்கு கொடுத்தாங்க. பட் என்ன சொல்கிறது, 5 விக்கெட் தான் லாஸ் ஆயிருந்தாங்க. அது ஒரு நல்ல விஷயம். பொறுமையாக விளாண்டாங்க. பட் என்ன சொல்கிறது, இது TNPL வழக்கம் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிகிறப்போ அல்லது முடிஞ்ச உடனே லேசாக மறுபடியும் தூர ஆரம்பிச்சது. ஐயோ முடிஞ்சதா, இன்றைக்கும் நோ ரிசல்ட் தானா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி நெல்லை அணியினருடைய பவுலிங்கை பார்த்தலாம். பவுலிங் அப்படின்னு பார்த்தோம்னா யாருமே வந்து சொல்லிக்கிற மாதிரி போடல. ஒருத்தர் மட்டும் பார்த்திங்கன்னா 4 ஓவர் போட்டு 39 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். இன்னொருத்தர் 4 ஓவர் போட்டு 18 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்தார். அந்த ஒருத்தர் யாருன்னா அஜித்குமார். ஃபார் தலாலாம் இல்லைங்க, இவர் வேறு அஜித்குமார். 4 ஓவர் போட்டு 18 ரன் தான் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருந்தார். அதே போல் 4 ஓவர் போட்டு 39 கொடுத்து 2 விக்கெட் எடுத்தவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சரண்குமார், நல்ல இன்றைக்கி ஒரு நல்ல பவுலர். அப்புறம் சஞ்சய் யாதவ் பார்த்திங்கன்னா 4 ஓவர் போட்டு 19 ரன் கொடுத்து 1 விக்கெட். இவங்க 3 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க நெல்லை டீம் பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில். அதுக்கப்புறமா நெல்லை பேட்டிங் வந்தாங்க. பேட்டிங் பார்த்திங்கன்னா எல்லாமே ஓப்பனிங்லேருந்து எல்லாருமே வந்து கேப்டன் அப்ரஜித் உட்பட எல்லாருமே சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் இந்திரஜித் மட்டும் கொஞ்சம் நிதானமாக விளையாண்டார். அவர் கூட ஆல்ரவுண்டர் சஞ்சய் யாதவ் நின்னார். 2 பேருமே ஒரு நல்ல பிக் பார்ட்னர்ஷிப் கொண்டு போவாங்க அப்படின்னு நினச்சோம். பட் ஒரு ஆவரேஜான பார்ட்னர்ஷிப் தான். சஞ்சய் யாதவ் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து ரன் அவுட் ஆகிட்டார். அதை பண்ணதும் நம்ம தம்பி தான் அமித் சாத்விக். அவர் பண்ண வேலை தான். அது வரைக்கும் வந்து எதுவும் என்ன மேட்ச் என்ன வேணால் அவங்களாம் இவங்க 2 பேரும் நின்று ஜெயிச்சு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நேற்று எப்படி ஸ்ரீலங்கா அமைச்சர் தீபக் சகர் நின்று ஜெயிச்சு கொடுத்தாரோ அந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சா கடைசியாக வந்து அவர் அவுட் ஆனாரா. சரி, ஓகே, இந்திரஜித் ஒரு பக்கம் இருக்கிறாரு, மற்றவங்க வந்து சப்போர்ட் பண்ணால் இவர் அடிப்பார் அப்படின்னு பார்த்தா வந்து என்ன வந்தவங்க எல்லாருமே டங்குன்னு அவுட் ஆகிட்டு போயிட்டே இருந்தாங்க. அந்த கடைசியாக வந்தார் பாருங்கள் ஒருத்தர் மதிவானன். அவர் மொத்தமே 4 பால் தாங்க போட்டார். அதில் 3 விக்கெட் எடுத்தார். பவுலிங் டிபார்ட்மெண்ட் பார்க்குறப்ப நான் சொல்கிறேன். இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அப்புறம் 22 பாலுக்கு 28 ரனில் சஞ்சய் யாதவ் அவுட் ஆகிட்டு போக அப்புறம் வந்தவங்களாம் அவுட் ஆக போங்கடா நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரஜித் 31 பாலுக்கு 32 ரன் அவுட் ஆகிட்டார். அந்த எண்ட் 77 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. வெறும் 13.4 பால்லே 6 ஓவர் மிச்சம் இருந்தது. 6 ஓவர் 2 பால் மிச்சம் இருந்தது. அந்த இதில் 77 ரனில் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. தம்பி அமித் சாத்விக் ஒருத்தர் 71 ரன் அடித்தாங்க. சரி, ஓகே, இட்ஸ் ஆல் இந்த கேம். அதெல்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாது. நெல்லை வந்து கம்பேக் பண்ணுவாங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா நெல்லைக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஃபேன்ஸ் ஒரு பக்கம், கிரிக்கெட் இஸ் பண்ணி கேம் அப்படின்ற மாதிரி. பவுலிங் பொறுத்த வரைக்கும் சுனில் சாம் அப்புறம் சரவணகுமார் இவங்க 2 பேருமே ரொம்பவே திரும்பி பார்க்கப்பட்டார்கள், இன்க்ளூடிங் மதிவானன். சுனில் சாம் பார்த்தீங்கன்னா 3 ஓவர் போட்டு வெறும் 8 ரன் கொடுத்து 2 விக்கெட் இருந்தார். இன்னொருத்தர் 2 ஓவர் போட்டு, அது யார், சரவணகுமாரா, 2 ஓவர் போட்டு 5 ரன் மட்டுமே கொடுத்து 2 விக்கெட் இருந்தார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக வந்த மதிவான் வெறும் 4 பால் தாங்க போட்டார். அதில் 3 விக்கெட்டு, ஹேட்ரிக் மட்டும் இல்லை, ஒரு மிஸ் ஆயிடுச்சு. மற்றபடி வந்து சூப்பரான ஒரு இது தாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கேப்டன் ஷா பார்த்திங்கன்னா 2 ஓவர் போட்டு 16 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்தார். எக்ஸ்பென்சிவ்னு பார்த்திங்கன்னா 3 ஓவர் போட்டு 34 ரன் கொடுத்தாரு ஆண்டனி தாஸ். அடித்தது அப்படியே கொடுத்தாரு. 35 ரன் அடித்தார், 34 ரன் கொடுத்தார். அப்படியே போயிடுச்சு இந்த மேட்ச்சு. ஆக மொத்தம் வந்து ரூபி ட்ரிச்சி வாரியர்ஸ் வந்து 74 ரன்கள் வித்தியாசத்தில் நெல்லையை தோக்கடித்து சூப்பரான ஒரு பொசிஷனுக்கு போயிட்டாங்க. என்னப்பா பொசிஷனுக்கு போயிட்டாங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிள் நீங்களே பாருங்கள். ப்ளஸ்
3.700 இந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் நெட் ரன் ரேட்டில் 2 பாயிண்ட்டுடைய புள்ளிப்பட்டியலில் ரூபி ட்ரிச்சி வாரியர் முன்னிலையில் இருக்கிறாங்க. நான் பாயிண்ட்ஸ் டேபிள் தான் புள்ளிப்பட்டியல்னு சொல்லிட்டுருக்கேன். திடீர்னு அவன் மலையில் பேசுகிறான்னு சில பேர் நினச்சாதீங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் லைக்கா கோவை கிங்ஸு, தேர்டில் சேலம் ஸ்பாட்டன்ஸ், ஃபோர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா சேப்பாக் சூப்பர் கிளி, ஃபிஃப்த்தில் ஐட்ரிங் திருப்பூர் தமிழன்ஸ் இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் தலா ஒரு புள்ளிகளோடு இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நெட் ரன் ரேட் 0 பாயிண்டில் தான் இருக்கும். ஏன்னா வந்து நோ ரிசல்ட் வந்ததுனால. அதனால் வந்து இந்த அணியினர் வந்து நாங்கள் எப்படி 5வது இடத்துக்கு வந்தோம், நாங்களும் ஒரு பாயிண்ட் நீங்களும் ஒரு பாயிண்ட்னா சண்டை போடாதீங்க, ஓகேவா. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லாஸ்ட் பிளேஸில் நெல்லை ராயல் கிங்ஸ் போயிட்டாங்க. அவங்க வந்து -3.700, ஓகேங்களா. இப்போ நாளைக்கு மேட்ச் மதுரைக்கும் திண்டுக்கலுக்கும் அவங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து இது மாதிரி சுவாரஸ்யமான அப்டேட்டுகள் இடையிடையே பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அப்படியே லேசான சாரலோடு அப்படியே விளையாண்டு இருந்தாங்க. நிறைய பால்லாம் ஸ்கிட் ஆச்சு. தம்பி மதிவாணன் வந்து 3 விக்கெட் எடுத்த மகிழ்ச்சியில் அப்படியே கொண்டாடினார். அப்படியே வழிக்கெல்லாம் விழுந்த சம்பவங்கள் நடந்தது. மேலும் பல IPL மற்றும் TNPL அப்டேட்டுகள், இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் நம்ம TNPL தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, ஆல் அப்படின்னு கொடுத்துங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. டாடா பாய். கட்டணமில்லா சந்தாதாரராகுங்க. தமிழோடு நடைபழகு. TNPL தமிழ்.